சின்னமன் மூவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எப்பவும் போல தமிழ்ச்செல்வியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்க அந்த சாமையடி அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த சாமையடி அம்மா இங்க சேது சைடு சாதகமாகவும் பேசிட்டது இங்க சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியும் இங்க நம்ம காலேஜுக்கு போகணும், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம் வேற இருக்கு அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ்ச்செல்வி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குமே ரெடி ஆகிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியை அந்த நம்ம விஷயத்த சொல்லி நம்ம திட்டுனது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே அங்க யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் ரெடி ஆயிட்டு இங்க கருப்பை கூப்பிட்டுக்கிட்டு அங்க மாம்பழம் எப்பவுமே போல விட்டுட்டு வர மாதிரி கருப்பை கூப்பிடுறாங்க. உடனே கருப்பும் சரி தமிழ், நான் அங்கே வெயிட் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கிட்ட சொல்லிட்டு சரிங்க மாமா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி கிளம்பிடுறாங்க. ராஜாங்கமும் சரிம்மா நீ போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே தமிழ் செல்வியும் இங்கே கருப்பு கூட காரில் உட்காந்துக்கிட்டு கார்லையுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்க போது தமிழ் செல்விக்கே கொஞ்சம் வயிறு வழிக்கிற மாதிரி இருக்குது, அங்கே உட்காரவே முடியல. உடனே எங்கள் கருப்புக்கிட்டேயுமே அண்ணா என்னால் உட்கார முடியலண்ணா, எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் சொல்கிறாங்க. தமிழ் சொன்னதை கேட்டதும் கருப்புக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. தமிழ் நம்ம இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே தமிழுமே இங்கே இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கருப்புமே தமிழ் இன்னைக்கு நீ உடம்பு நல்லா இருந்தால் தானே இங்கே அங்கே எக்ஸாமே போய் அட்டன் பண்ண முடியும், நீ இப்போ மயக்கம் வர மாதிரி வேறு இருக்குன்ற, நீ இது நீ போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவியா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கருப்பு கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் அண்ணா என்னால் முடியலண்ணே, மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே கருப்புக்குமே ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. நம்ம பேசாமல் அங்கே இது சேதுக்கு கால் பண்ணி சொல்லிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்குமே கால் பண்ணுறாங்க. உடனே சேது ஃபிட் பண்ணிவிட்டு மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே கேட்குறாங்க. உடனே கருப்பும் மாப்பிள்ள இங்கே தமிழ்ச்செல்வியை நான் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன், தமிழ்ச்செல்வியால் உட்கார முடியலையா, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது போல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா, நீ எங்கே இருக்க மாப்பிள்ள, கொஞ்சம் டக்குன்னு கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புமே சொல்கிறாங்க. உடனே மாமா என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழுக்கு ரொம்பவே வலிக்குதா, நீ அப்படியே அங்கே பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அப்படியே வந்துடுற அப்படி மாதிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேது வந்து கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத எங்கள் அப்பாத்தாவுமே நோட் பண்ணுறாங்க. இங்கே என்ன சேது எங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் சேதுவும் அப்பத்தா அங்கே தமிழுக்கு வயிறு ரொம்பவே வலிக்குதான், அவளால் காலேஜுக்கே போக முடியாத மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், கருப்பு தான் இப்போ கால் பண்ணி எனக்கு சொன்னார் அப்படின்னு மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் ரொம்பவே பதட்டமாகவும் சேது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவளுக்கு வயிறு ரொம்பவே வலிக்குதாமா, இது கருப்பை அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லு, நம்ம இப்படியே இப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் உட்காந்துக்கிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட எல்லாமே விஷயம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அர்ஜென்டாவும் கிளம்பிடுறாங்க, ரொம்பவே பதட்டமாகவும் கிளம்புறாங்க. இங்கே சேதுக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் தமிழுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக தமிழ் மேலே ரொம்பவே கோவமாக தான் கிளம்புறாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி இங்கே வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லியிருப்பாரு, ஆனால் அங்கே இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே கேட்காம கிளம்பிருப்பாங்க. அந்த ஒரு கோவத்தில் இங்கே இது தமிழ்ச்செல்வியை பார்க்கணும் அப்படின்றதுனால இங்கே சேதுவுமே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ரொம்பவே அர்ஜென்ட்டாக கிளம்புறத பார்த்தா இங்கே சாபுத்திரி தாமரன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மா இவங்கெல்லாம் எதுக்குமா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்க, அவள் அப்படி எங்கே தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாபுத்திரி கிட்ட இங்கே தாமரையுமே கேட்குறாங்க. இங்கே சாபுத்திரி அது ஒன்றும் இல்லடி, இங்கே தமிழ்ச்செல்விக்கு வயிறு ரொம்பவே வலிக்குதான், அதனால தான் இவங்க கிளம்புறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறத பார்த்துட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரையும் அம்மா நாமளும் போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே சாபுத்திரியும் தாமரை நீ கொஞ்ச நேரம் கப்புனரு, தமிழ்ச்செல்விக்கு எதனா ஒன்றுனா நாம் தான் சந்தோஷப்படுவோம், அவளுக்கு எத்தனை ஒன்று ஆகட்டும், அப்படியே அவள் செத்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட தாமரையும் அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தாம்மா, இதே மாதிரி அவள் வயிற்று வலிச்சு அங்கேயே அப்படியே செத்துட்ட நல்லா இருக்குமா, அவள் இந்த வீட்டில் இருக்கிற போது எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குமா, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதே மாதிரி சேதுவுமே எங்கள் தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பாசம் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு அவங்களெல்லாம் பார்க்குற போது பயங்கர கோவமாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே தாமரை சொல்லிடுறாங்க. உடனே சாபுத்திரியும் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே ராஜாங்கம் அப்பத்தா இங்கே சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. இங்கே உள்ளே வந்து இங்கே டாக்டருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா கிட்ட சேதுவும் அப்பத்தா என்ன ஆச்சு தெரியலையே, அங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து 6 மாதம் தான் ஆகுது, இப்போவே அவளுக்கு வழி வருதுன்னு வேற சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்பத்தா, அவளுக்கு எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் சேது
அங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகாது, அவள் எல்லாமே நல்லா தான் இருக்கா, அவள் செக்கப்பில் கூட அவள் வயிற்றில் வர குழந்தை கூட நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ அவளுக்கு வயிற்று வலிக்குதுன்னா என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவும் மோகனா இங்கே சேதுக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் ரொம்பவே இங்கே வருத்தமாக இருந்தாலுமே தமிழ்ச்செல்விக்கு வயிற்று வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே குழந்தை பிறந்துருமா அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம். ஏன்னா ராஜாங்கமும் இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட அவ்வளவும் பேசுனது கூட கிடையாது. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து வாழணும், 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இங்கே மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே இங்கே 2 குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த இங்கே யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே இந்த விஷயம் இங்கே வசந்திக்கும் அப்பத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே டாக்டருமே செக் பண்ணிவிட்டு வெளியேவுமே வராங்க. உடனே வெளியே வந்ததும் இங்கே சேதுவுமே போயிட்டு டாக்டர் என்னாச்சு டாக்டர், அங்கே தமிழ்ச்செல்விக்கு வலி ஓகேவா இருக்கா, வலி இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டரும் இங்கே பாருங்கம்மா, அவங்க வயிற்றில் ஒத்த குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க வயிற்றில் 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன், இது மாதிரி 2 குழந்தை இருக்கிறவங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த விஷயத்த உங்ககிட்ட டாக்டர் சொன்னாங்களே இல்லையா அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. உடனே 2 குழந்தை அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுக்கு மோகனா அங்கே ராஜாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலேயுமே நம்மளால மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா அது சேது என்னை மன்னிச்சு சேது, அவள் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மறைச்சது என்னோட தப்பு தான், ஆனால் அவள் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, இந்த விஷயத்தை வச்சு உங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த மறைச்சேன், இந்த விஷயம் உங்கள் வசந்தி கூட தெரியும், ஆனால் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நான் தான் சொல்லி வச்சேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் சேதுக்குமே அப்பத்தா என்ன அப்பத்தா இந்த விஷயத்த போய் யாருன்னா மறைச்சு வைப்பாங்களா, அவன் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, அந்த 2 குழந்தைக்குமே ஸ்ட்ரென்த்து இருக்கணும்ல, அவள் அதுக்கு நல்லபடியாக சாப்பிடணும்ல, அதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கணும்ல, நீங்கள் இந்த விஷயத்த ஏன் பார்த்தா மறைச்சிங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரியுமே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கும் வசந்திக்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயத்த மறைச்சி வைக்க சொன்னதே நானும் தான் இது செய்து அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் மோகனாவும் அத்தை என்ன அத்தை இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்க வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, அவளுக்கு நல்லா இது சாப்பிடணும், நல்லா அது கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுமே இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் அப்போ தான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி வச்சிங்க அப்படின்ற மாதிரியுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க மோகனாவும். அதுக்கப்புறம் ராஜாங்கமும் என்ன ஆத்தா இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்பத்தா, இந்த விஷயத்தெல்லாம் போய் மறைப்பாங்களா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கமும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே என்ன மன்னிக்கவும், ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வியும் ஏதோ 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, இவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால தான், அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சுனா தவிர வேற ஒரு எந்த நோக்கத்திலுமே நான் மறைச்சி வைக்கல ராஜாங்கம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியை அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே சேதுவுமே அழுதுகிட்டு இருக்காரு. உடனே சேது அழுதுகிட்ட பார்த்த அப்பத்தாவுமே சேது அழுகாதடா, அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இது தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகாதடா, எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே டாக்டருமே இங்கே இந்த குழந்தை 6 மாதத்துலேயே பிறக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ வலி இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே வலிக்குதான், அந்த இப்போ குழந்தையுமே பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே தமிழுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 குழந்தையுமே பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் செய்து மோகனன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு, இவங்க போய் இன்னும் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரியும் தாமரையும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நம்ம பேசாமல் அங்கே இது ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாமா, ஏன்னா நம்ம போகலாம் கூட எதுனா அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரை இங்கே சாபத்திரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே அங்கே நின்றுக்கிட்டு தமிழுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே டாக்டருமே வெளியே வராங்க. டாக்டர் இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட பேசலாமா, கூட பேசணும் டாக்டர், எனக்கு ரொம்பவே மாதிரியாக இருக்குது, அவள் இது மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணதே இல்லை, அவளுக்கு ரொம்பவே வலிக்க போகுது டாக்டர், நான் அவகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது கேட்குறாங்க. உடனே சார் இப்போ பேஷண்ட்டுக்கிட்ட பேச முடியாது, பேஷண்ட்டு இப்போ ரொம்பவே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க சார், வெயிட் பண்ணுங்கள் சார், எங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே இதை கேட்டுட்டு சைலண்டாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டர் வந்து வெளியே சொல்லவும் உடனே இவங்ககிட்ட எல்லாருக்குமே சொன்னதும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் கருப்பசாமி நீ தான்ப்பா எல்லாருமே காப்பாற்றணும், 2 குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவும். உடனே அங்கே அந்த குழந்தையுமே உள்ளே போய் பார்க்கறதுக்காக இங்கே ராஜாங்கமும் சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் உழையுமே போகிறாங்க. அந்த 2 குழந்தையும் பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் யோசிக்கிறாங்க, அந்த சாமியாடி அம்மா வந்தாங்க, வயிற்றில் குழந்தை இருக்கிறது நம்மளோட
அவங்களோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே ராஜாங்கமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சேதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் குழந்தை இருந்த போதே இங்கே தமிழ்ச்செல்வியும் சரி அங்கே வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் சரி 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இங்கே சேதுவுமே. ஆனால் இப்போ குழந்தையே இப்போ நேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே சேதுவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இங்கே 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெளியே வந்து மோகனாவுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் சாபுத்திரியும் எங்கள் அம்மாச்சி கிட்ட கேட்குறாங்க, அம்மாச்சி என்னாச்சு அம்மாச்சி, எங்கள் தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு, இங்கே அவளுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இப்போ நல்லா இருக்கலாமா அப்படின்னு மறையுமே கேட்குறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவுமே சாபுத்திரி உனக்கு ஒன்றும் தெரியாதா, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் இல்லாமல் 2 குழந்தையுமே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே சாபுத்திரி தாமரைக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. ரொம்பவே கோபமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து இங்கே அப்பத்தா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பத்தாக்கு இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இந்த சாபுத்திரியும் தாமரைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோபமாக இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தமிழ்ச்செல்வி 2 குழந்தை பிறந்து இப்போ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதும் ரொம்பவே வருத்தமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் அங்கே தமிழ்கிட்ட நின்று தமிழ் உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு தமிழ், 2 குழந்தையுமே ரொம்பவே நல்லா இருக்குது தமிழ் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் அந்த குழந்தைய பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சேதுவுமே ரொம்பவே ஆனந்த கண்ணீரில் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சேது வந்து 2 குழந்தைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டார். ஏன்னா 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாச்சி சொன்னதுலேருந்தே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு அந்த குழந்தையுமே பார்த்து அழுதுகிட்டுமே இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சேது ஏன் சேது அழுதுகிட்டு இருக்க, இப்போ நல்லபடியாக குழந்தை தான் பிறந்துருச்சு இல்லை, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இந்த 2 குழந்தையுமே பார்க்குற போது உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி என் கூட பேசலைனாலுமே இந்த குழந்தைய பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்திப்போம்ப்பா. எனக்கு தமிழ்ச்செல்வி என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா. நான் மன்னிக்க முடியாத ஒரு வார்த்தையை தான் அவளை திட்டிட்டேன். ஆனால் அவள் இந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாப்பா. இவங்களை பார்க்குற போது தான் அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. ஏன்னா தமிழ்ச்செல்வி எனக்கு உண்மையாக இருந்திருக்காப்பா, நான் தான் தமிழ்ச்செல்விக்கு உண்மையல்லாமல் அவளை சந்தேகப்பட்டு இது மாதிரி ஒரு வார்த்தையில் நான் திட்டேன்ப்பா, என்னை அவள் மன்னிக்கவாளான்னு கூட தெரியாது, ஆனால் இந்த குழந்தை என்னை மன்னிச்சிரும்னு மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜாங்கம் அப்பத்தா மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே குழந்தைய பார்த்து இங்கே தமிழ்ச்செல்வி பெற்றிருக்க குழந்தை இங்கே ராஜாங்கம் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மோகனாவுக்கு சந்தோஷம் அடக்க முடியல. ஏன்னா மோகனாவுமே இது மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கருப்புக்கு தான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் போல் எங்கள் தமிழ்ச்செல்வியை ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்குமே கிளம்பியிருப்பார். ஆனால் அங்கே போகிற சமயத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கருப்பு எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் கரெக்டான டைமில் இங்கே சேதுக்குமே கால் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணி தமிழுக்கு நல்லபடியாக பிரசவமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி முடித்ததுமே அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகவும் சேதுவையுமே பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் ரொம்பவே சந்தோஷத்தில் உறைஞ்சி போய் நின்றுருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்ச்செல்வி பேசுகிறனாலுமே அவங்களோட குழந்தைய பார்க்குற போது இங்கே சேதுக்கு சந்தோஷமாக தான் இருக்க செய்யும். ஏன்னா இங்கே ராஜாங்கம் இங்கே சேதுவும் இங்கே தமிழ்ச்செல்வியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் இந்த குழந்தைய தமிழ்ச்செல்வி 2 பேர் கையிலையும் கொடுப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அப்படின்ற நினைக்கிற போது தமிழ்ச்செல்வியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி சேது வந்து தமிழ்ச்செல்வியை எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லி திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே சேது வந்து அங்கே தமிழ்ச்செல்வியை திட்டது தப்பு தான். ஆனால் அந்த தப்பை வந்து இங்கே ஈஸ்வரியுமே இங்கே சாமியாடி அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க. அங்கே சாமியாடி அம்மாவும் இங்கே நல்ல ஒரு பதிலடியுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு இங்கே எல்லாருக்குமே தமிழ்ச்செல்வி மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமே வந்திருப்போம். ஏன்னா தமிழ்ச்செல்வி யாருக்குமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. தமிழ்ச்செல்வி மனசு மாதிரி எல்லாமே நல்லபடி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தாவுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் தெரிஞ்சதும் ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தணும், சேதுவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அங்கே சாமியாடி அம்மா கிட்ட இது மாதிரி ஒரு கொஷினே அவங்க எழுப்பியிருப்பாங்க. அவங்க எழுப்புனதில் இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையுமே தெரிஞ்சிச்சு.
அந்த அந்த காட்டுக்குள்ளே தான் இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த சாமி மூலியமாக தான் இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே அங்கே அப்பத்தா வந்து சொல்லியிருப்பாங்க. சாமியாடி அம்மா சொன்னதும் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்குமே பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே இந்த வீட்டில் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா அங்கே சாமியாடி அம்மா அங்கே சொல்லிட்டு அந்த வீட்டையுமே பார்த்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டுமே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.